Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வித் டிப்ஸோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி கெடாமல் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுபோல் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது, அதாவது இதில் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக 15 days வரைக்கும் கூட உங்களுக்கு கலர் மாறாமல் அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு அதே போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது அரைக்கிறதுக்காக இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பூண்டும் 1.5 கப் அளவுக்கு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இஞ்சி நம்ம நல்லா தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா வெயிட் பேசிஸில் கூட எடுத்துக்கலாம். அதாவது 1/4 கிலோ பூண்டு 1/4 கிலோ இஞ்சி அப்படி கூட நீங்கள் வெயிட்டில் எடுத்துக்கலாம், ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு தான் இவ்வளோ உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈரமாக இருந்து அதில் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 15 minutes நான் அப்படியே ஆற வச்சேன். அதே போல் இஞ்சும் அப்படி தான் நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அது நல்லா ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஒரு 10 minutes நீங்கள் ஆற வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போது ட்ரையான மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ இது போல் நாம் இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம் எடுத்திருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். எங்களோட மிக்ஸி ஜார் நல்லா அரைச்சிரும். அப்படி கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு, அதாவது 1.5 கப் பூண்டு 1.5 கப் இஞ்சி, இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு ஆட் பண்ணுற தொட்டு தான் நமக்கு தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியும். அதே சமயம் உப்பு வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. அடுத்து அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே நமக்கு தெரிஞ்சது தான், உப்பு வந்து ஒரு பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கும் பொருட்களில் இருக்க கிருமிகளை அழிக்கிறதுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டுக்காகவும் நாம் உப்பு ஆட் பண்ணுறோம். அதனால தான் இதுலேயும் உப்பு ஆட் பண்ணுறோம். மஞ்சளும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ப்ளஸ் கிருமி நாசினி. ஸோ இது ரெண்டும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் 15 days வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்மெல் மாறாமல் அந்த கலர் மாறாமல் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாட்டில் தான் எடுக்கிறேன். ஒரு பாட்டில் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 1/2 hour வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்னொன்று வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக வச்சுருக்கேன் பாட்டில். ஸோ இது போல் 2 பாட்டிலில் நீங்கள் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரையான பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பாட்டிலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் ட்ரையாக இருக்கிற பாட்டிலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது போல் வைக்கும்போது 15 days வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அந்த ஃப்ளேவரும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அதே போல் இதில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸும் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் அதோட கலரிங்கே எவ்வளோ நல்லா இருக்குது. பட் கடைகளில் வாங்கும்போது நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெறும் நாறு போல் பகுதிகள் தான் இருக்கும், தண்ணியாக வர இருக்கும். அந்த ஃப்ளேவரே நமக்கு நல்லா இருக்காது. பட் இது போல் நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள், அது ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை குழம்புகள்லையோ இல்லை காய்களில் இல்லை பிரியாணி இல்லை மிக்சட் ரைஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணோம், அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் மஞ்சள் ஆட் பண்ண தொட்டு அந்த கலரிங்கும் நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் மட்டும், அதாவது அந்த மெஷர்மெண்ட், அடுத்ததாக வந்து நம்ம ட்ரையாக பொருட்களை ஆட் பண்ணுறது, மிக்ஸி ட்ரையாக இருக்கிறது, அதே போல் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த 2 விதத்தில் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. அதே போல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ட்ரையான ஸ்பூன்ஸாக தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 15 days ஒன்ஸ் நீங்கள் அரைச்சா போதும். அதோட ஒரிஜினல் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அதோடய ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் அரைச்ச பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது போல் ஐஸ் க்யூப் ட்ரேஸோ இல்லை உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டு இது போல் க்யூப்ஸாக மாற்றி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ எத்தனை க்யூப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் ஒரு 4 க்யூப்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறேன். மற்றபடி நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருந்தால் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.